கோவில்ல இருந்து அங்க கோவில்ல இருந்து வெளில வரும்பொழுது ஒரு 250 ஏக்கர் முந்திரி காடு, அத அந்த மலையடி குப்பம் என்ற கிராமத்தை வந்திருக்கீங்களாமா? நீங்க உங்க ஊர்ல என்ன பார்த்தாங்க, அம்மா எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, வளர்ந்து நிக்குதுமா முந்திரி மரம், எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு கேட்டீங்க. கேட்ட உடனே மருத்துவர் அன்புமணி அவர்கள் போன்ல சொன்னார், போய் கலெக்டரை பாருங்க. கலெக்டர்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்தினது எதுக்காக? நம் மக்களுடைய வாழ்வாதாரம். நம்ம என்ன கேட்கிறோம்? எனக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, சுகாதாரம், அதெல்லாம் கொடுன்னு கேட்கிறோம். ஆனா இவங்க அதெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம எங்களை வாழ விடுன்னு கேட்கிறோம். எங்க ஊர்ல எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சிப்காட் எதுக்கு? நான் போன வாரம் நொச்சிக்காட் போயிருக்கேன். அங்க போனா சிப்காட், 2வது சிப்காட்டா. உங்க ஊருக்கு வந்தேனாமா, உங்களை எல்லாம் பார்த்தல, உங்களோட தானே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட உட்காந்து பேசிட்டு வந்தேன். அப்ப எனக்கு வெட்டிவேர் மாலை, வெட்டிவேர் பிள்ளையார் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த வெட்டிவேர் பிள்ளையார் கூட நான் வீட்டுல, எங்க பொண்ணு வீட்டுல தான் மாட்டிருப்பேன். நான் வேணா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். அந்த மாதிரி நீங்க அந்த நொச்சிக்காடு ஊர்ல இன்னொரு சிப்காட்டா. ஏற்கனவே கடலூர்ல சிப்காட் பெருசு, அதாவது ஸ்ரீபெரும்புதூர், அதே சமயம் செய்யாறுல இருக்கிற மாதிரி பெரிய சிப்காட் இருக்கு. அதுலயே பாதி இடம் மூடி வச்சிருக்காங்க, பாதி தொழிற்சாலைகள் திறக்கப்படல. சிப்காட் முழுக்க கெமிக்கல் ஹசார்டஸ் வேஸ்ட், அதாவது பயங்கரமாக விஷம் கலந்த கெமிக்கல் உற்பத்தி பண்ற கம்பெனி தான் கடலூர் சிப்காட்ல இருக்கு. அப்போ அந்த கம்பெனிகளால சுத்தி இருக்கிற காத்துலயும் விஷம், குடிக்கிற தண்ணியிலயும் விஷம். குடிக்கிற தண்ணியில விஷம் இருக்கிறதுனாலதான் இளநீர்ல விஷமா. நம்ம ஊர்ல இளநீர் குடிக்க முடியாது. குடிச்சீங்கன்னா அதுல டயாக்சின் கலந்து இருக்குது. டயாக்சின் என்பது விஷம். அந்த விஷம் நம்ம உடம்புல போச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை கூட இளநீர்ல அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணியிலையும் விஷம், தண்ணி வழியா தானே இளநீர் போகுது. அது அடுத்தது தாய்மார்களுடைய தாய்ப்பாலிலும் டயாக்சின் இருக்கான். இந்த சிப்காட்டால வந்தது, என்எல்சியால வந்தது இந்த பிரச்சனை எல்லாம். அந்த தாய்ப்பால்னா எவ்வளவு, அதுதான் நம்ம சின்ன குழந்தை, அதுக்கு வேற எதுவும் கொடுக்க முடியுமா? சக்கரை தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, வேற எந்த பாலுமே கொடுக்க முடியாது. தாய்ப்பாலை நம்பிதான் அந்த குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும்? தாய்ப்பாலை நினைச்சு எதை கொடுக்கணும்னு பயமா இருக்கு. கேன்சர் கொடுக்கக்கூடிய டயாக்சின் அந்த தாய்ப்பாலில் இருக்குது. இந்த கடலூர் மாவட்டத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ எங்களை வாழவே விட மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல? அதான் நான் கேட்கிறேன். நாங்க படிப்பு கூட வேலை கூட கேட்டது போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க, எங்க பிள்ளைங்களை உயிரோட வாழ விடுங்கன்னு கேட்கிற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. எங்க இடத்த புடுங்கிக்காதீங்க, கொச்சிக்காடு வேணாம், நாங்க விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம், பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊரு. அதை எடுக்க போறாங்க 1110 ஏக்கர். எதுக்கு? யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க 600 ஏக்கர் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு சாதகம் பண்றதுக்கு மிச்சத்தையும் வாங்கி கொடுக்க போறாங்களாம். நாங்க கேட்டோமா சிப்காட்டை? கேட்கவே இல்லைல்ல. ஏற்கனவே இருக்க சிப்காட்ல இவ்வளவு பிரச்சனை, புதுசா ஒரு சிப்காட் எதுக்கு? நீங்க வேலை கொடுக்குறேன்னு வெளியூர் ஆளை கூப்பிட்டு வேலை கொடுப்பீங்க, எங்களுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டீங்க. அதான் ஒரு வாட்டி பட்டு தெரிஞ்சுட்டோம்ல, என்எல்சியில வேலை கொடுக்குறேன்னு தானே நிலத்தை வாங்கினீங்க. எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? எங்க ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனது. சண்டை போட்டாங்க எல்லாருமே, டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்ததுதான் சண்டை போட்டு, அன்புமணி சண்டை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனாங்க.